இந்த பங்குனி உத்திர திருநாளில் பௌர்ணமி தினத்தில் பௌர்ணமி இரவில் பஞ்சபூத நவக்கிரக தவம் செய்ய இருக்கிறோம். தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய குரலில் இந்த தவம் நடக்க இருக்கிறது. ஸோ யூடியூப்ல அவங்களுடைய வீடியோ ஆடியோ இருக்கு. ஸோ அதை ப்ளே பண்ணுவோம். நீங்க அவர் சொல்ல 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 அவர் என்னென்னலாம் அவர் சொல்றாரோ அதை அப்படியே நீங்க மனசுல நினைச்சு பாருங்க. இந்த தவத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்க மூச்சு பயிற்சி செய்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில நீங்க ஆல்ரெடி இருப்பீங்க. உங்களுடைய மன அலைச்சூழல் அப்படிங்கிறது பீட்டா லெவல் 14 to 40, அது நார்மலா லைஃப்ல நம்ம இருக்கும்போது உள்ள சைக்கிள். நீங்க கொஞ்சம் பிரீதிங் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் பிரீதிங்கை குறைக்கும் போது இந்த 5-5-8 5-5-10 அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த மன அலைச்சூழல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த பீட்டாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஆல்ஃபா லெவலுக்கு நோக்கி போகும். ஸோ உங்களுடைய நினைவை நீங்க இப்போதைக்கு புருவ மத்தியில வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். இந்த மன அலைச்சூழலை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பீட்டாலேருந்து குறைச்சு ஆல்ஃபாக்கு கொண்டு வர போறோம். ஸோ உங்க புருவ மத்தியில இந்த இடத்துல ஆக்கினை மையத்துல உங்கள் மனதை வைத்து மூச்சு காற்றை மெதுவா இழுத்து மெதுவா வெளியில ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ நான் சொல்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்க கண்களை மூடி முதுகு தண்டை நேராக வைத்து அமர்ந்து இந்த பயிற்சியை செய்யுங்க. கண்ணை திறந்து வீடியோ ஸ்கிரீனு, லேப்டாப், கம்ப்யூட்டர் எதையுமே பார்க்காதீங்க. சில பேர் இதை வந்து நீங்க உங்களுடைய பெரிய டிவி ஹாலில் இருக்கிற பெரிய டிவியில் கூட நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய ஸ்மார்ட் டிவியில் கண்ணை திறந்து பார்க்காதீங்க. கண்களை மூடியபடி இந்த பயிற்சியை செய்யுங்க. ஆஸ் அ இன்ஸ்ட்ரக்டராக நாங்கள் வந்து கண்ணை திறந்து உங்களுக்கு நாங்கள் இப்போ சொல்லிட்டு இருப்போம் நாங்கள் இங்கே. ஸோ இந்த பஞ்சபூத நவகிரக தவம் இதை செய்வதன் பலன் என்ன அப்படிங்கிறது முதல்ல சொல்லிடுறோம். அதுவும் இல்லாமல் இந்த நல்ல நாள்ல நம்ம இதை ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வர்றீங்க அப்படின்னா ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து இதை செய்யணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. அதே போல அந்த 48 நாட்கள் முடிந்த பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பர்டிகுலர் இலக்கை நீங்க அடையணும். இந்த 48 டேஸ்க்கு உள்ள வித்தின் 48 டேஸ் அல்லது எக்ஸாக்டா அந்த 48 டேஸ் முடிகிற அன்னைக்குள்ள ஒரு மண்டலத்துக்குள்ளாக நீங்க ஒரு குறிப்பிட்ட இலக்கை வாழ்க்கையில் அடையணும் அப்படின்னு மனசுல அதை நினைச்சுக்கோங்க. அந்த இலக்கு வந்து ஹெல்த், உடல் நலம், வெல்த், பணம், ஸோ பொருள் வளம் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். மூன்றாவது ரிலேஷன்ஷிப், அதாவது உறவு முறை. உங்களுக்கு உங்க உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் ஒரு நல்ல உறவு முறை, அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ அந்த மாதிரி நட்புறவு, நல்ல நட்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக, வீட்டில் இருக்க எல்லாரோடையும் நல்ல சுமூகமான நட்புறவு வேணும் அப்படிங்கிற அந்த மாதிரி இதுக்காக, ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு கோல் வச்சுக்கோங்க. நாலாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது அஹ், நீங்க ஸ்பிரிச்சுவலா வளரணும். ஏற்கனவே நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு கடவுள் பக்தியோட இருப்பீங்க, இறை நம்பிக்கையோடு இருப்பீங்க. உங்களுடைய இறை நம்பிக்கையில் நீங்கள் இன்னும் மேலும் ஆழமாக செல்வதற்கு இன்னும் அதுக்கேற்ற ஒரு கோல் நீங்க தான் செட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க ஹிமாலயாவுக்கு போய் கைலாஷ் யாத்ரா மாதிரி போகணும், ஸோ இந்த மானசரோவர் போகணும், அந்த மாதிரிலாம் வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்தியா முழுக்க உள்ள 4000 திவ்ய பிரபந்த ஸ்தலங்கள் இருக்கு. ஸோ அதுல ஏதாவது சில ஊர்களுக்கெல்லாம் போகணும்னு நினைச்சிருக்கலாம். அல்லது 108 சிவன் ஸ்தலங்கள்ல ஒரு முக்கியமானது சவுத் இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் பார்க்கணும்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஸோ அது ஒரு 10 டே டூர் மாதிரி போகணும் அப்படின்னா அப்ப அதற்கு உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும், கொஞ்சம் பொருள் வளத்தை அதுக்கு இது பண்ணணும், அண்ட் உங்களுடைய பிசினஸ் இன்னொருத்தருக்கு பார்த்துக்க சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து 60 வயசுக்கு மேல தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இல்லை. நம்ம ரெகுலர் வாழ்க்கையிலே இதையும் நம்ம செய்யணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய இலக்குகள் ஸ்பிரிச்சுவலா நிறைய வச்சிருப்பீங்க. ப்ளஸ் ஆழமா இன்னும் நல்லா டீப்பா மெடிடேஷன்ல போகணும், இன்னும் நல்லா மெடிடேஷன் டெய்லி ரெகுலரா பண்ணணும். தினம் எப்படி நம்ம பல் தேய்க்கிறோம், தினம் எப்படி சாப்பிட்றோம், தினம் வந்து நம்ம உடல் கழிவுகளை எப்படி வெளியேற்றுறோமோ அதே போல தினமும் மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மினிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகுது டெய்லி மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சங்கல்பம், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க சங்கல்பமா எடுத்துக்கலாம். ஸோ பஞ்சபூதங்கள், நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆயிருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இதே வடமொழியில பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல 9 கோள்கள் நம்ம சுத்தி இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற இந்த பஞ்சபூதங்கள் தான் இதே தான் அப்படியே அண்டத்திலையும் வெளியிலையும் இருக்கு உங்களுக்கு. ஸோ அண்டத்தில் இருப்பது தான் இந்த பிண்டத்திலும் உள்ளது. வெளியில என்ன இருக்கோ அதுதான் இந்த உடல்லையும் இருக்கு. இந்த உடலும் அதே மாதிரிதான் உருவாகி இருக்கு. ஸோ இதை வந்து பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு
நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உழவை 2, ஒன்று விண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே ஔவையார் பாடலா எழுதியிருக்காங்க. முதல்ல எது தோன்றியது, ரெண்டாவது எது, மூணாவது எது, நாலாவது எது, அஞ்சாவது எது தோன்றியது அப்படின்னு எல்லாத்தையுமே அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பாட்டுல. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம முன்னோர்கள் ஆழ்ந்து சிந்திச்சு அந்த பஞ்சபூதங்களோடும் 9 கோள்களோடும் ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று நிறைய விஷயங்களை எழுதியிருக்காங்க. அதே போல நீங்க கோயில்ல பார்த்திருப்பீங்க 9 சிலைகளை அமைச்சிருப்பாங்க 9 கோள்களுக்கு. 9க்கும் ஒவ்வொரு கலர்ல ஒரு துணி சுத்தி இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு சின்ன பெயர் பறவை ஏதோ ஒன்று வச்சு அதுல வந்து தானியங்கள் வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட தானிய வகையை வச்சிருப்பாங்க. இதில் அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், அந்த ரேடியேஷன், அந்த ரேஸ் என்ன கலர்ல இருக்குமோ அதே கலர்ல தான் கரெக்டா அந்த துணியை கட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் அந்த எந்த விதமான டெலஸ்கோப், எந்த விதமான ஒரு தூரத்தில் இருக்கிறத பார்க்கக்கூடிய எந்த விதமான ஒரு கருவிகளும் இல்லாம வெறும் தவத்தின் மூலமாகவும் அந்த உயிர்கலப்பு ஒன்றிக் கலந்து உயிர்கலப்பு பெறுவது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து கோள்களினுடைய பொசிஷன், கோள்களினுடைய எடை, சூரியனுடைய எடை, பூமியின் எடை, இந்த 2க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், சூரியனை மையமாக வைத்து பூமி சுற்றுகிறது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 365 டேஸ், இன்ஃபேக்ட் வெறும் 365 கிடையாது, 365 டேஸ், இத்தனை மணி நேரம், இத்தனை நிமிஷம்னு எல்லாத்தையும் துல்லியமா கணக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பிரபஞ்சத்தை பத்தின ரகசியங்கள்லாம் இவங்க நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த பஞ்சபூத நவகிரக தவம் நாம இப்ப செய்ய போகிறோம். இந்த தவம் முடிந்த பிறகு இன்னும் ஒரு சில 5 நிமிடங்கள், 10 நிமிடங்கள் எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அதையும் நீங்க பொறுமையா இருந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா படுக்க போங்க. ஸோ இன்னும் ஒரு 1 மினிட்ல, எக்ஸாக்ட்லி ஒரு 1 மினிட்ல தத்துவஞானி வேதாத்ரி அவர்களுடைய குரல் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த தவத்தை அவர் சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அதே போல நீங்க அப்படியே செய்துட்டே வாங்க. ஜஸ்ட் ஓப்பனிங் த bridge. நீங்க விரிப்பு விரித்து அதன் மேல் அமர்ந்து செய்யுங்க. வெறும் தரையில உட்கார்ந்து இந்த பயிற்சி செய்யாதீங்க. சப்போஸ் இந்த மாதிரி சேர்ல உட்கார்ந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா, அந்த கால்கள டைரக்ட்டா கொண்டு போய் தரையில வைக்காம, சின்னதா ஒரு மேட் மாரி, ஒரு பெட், ஒரு துணி மாரி ஒண்ணு விரிச்சு, அது மேல உங்களுடைய கால் பாதத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அண்ட் கால்கள வந்து இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு எக்ஸ் மாரி இப்படி வந்து இப்படி போடாதீங்க. கால் பாதங்கள் வந்து தனித்தனியா ரிலாக்ஸ்டா தனியா இருக்கட்டும். உட்கார்ந்து இருக்கிறதா இருந்தா, ஐ மீன் சாரி, சேர்ல உட்கார்றதா இருந்தா அந்த மாரி தனித்தனியா வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க தரையில உட்கார்ந்து செய்றீங்க அப்படின்னா, அப்ப நீங்க வந்து சுகாசனம், பத்மாசனம் இது போன்ற எந்த ஒரு பொசிஷன்லயும் நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம். கைகள் இப்படி கோர்த்துக்கலாம் நீங்க. அப்படி இல்லன்னா கைகள இப்படி இந்த விரல்கள் ஒண்ணோட ஒண்ணு ஒவ்வொரு விரலா அந்த மாரி நீங்க கோர்த்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய ஜீவகாந்தம் அதிகமா வெளியேறாம உள்ளுக்குள்ளேயே பாடிக்குள்ளேயே கன்சர்வ் ஆகுற மாரி நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் முடிந்த அளவுக்கு ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து இந்த பயிற்சியை செய்யுங்கள். உங்ககிட்ட ஹெட்ஃபோன் எதா இருந்ததுன்னா, ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பட் அட் த சேம் டைம் கால்ஸ்லாம் வரும். கால்ஸ் வர்றத அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்ததுன்னா, ஏர்ப்ளேன் மோட் அந்த மாரி ஏதாவது ஒண்ணு போட்டுக்கோங்க. வாழ்க வளமுடன். லேப்டாப்ல பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு. முடிந்த அளவுக்கு இது போன்ற பயிற்சிகள லேப்டாப்ல அட்டெண்ட் பண்ண பாருங்க. பஞ்சபூத நவகிரகம். மகரிஷி வாய்ஸ்ல ஒரு சவுண்ட் வச்சிருச்சு. கிளாரிட்டிக்காக கொஞ்சம் கம்மி பண்ணிடுச்சு. பேண்ட்விட்த் யூசேஜ்க்கு. ஸோ இப்போ என்னுடைய இதை மியூட் பண்ணிடுவேன். ப்ளஸ் உங்களுதையும் நான் மியூட் பண்ணிடுவேன். ஒன்லி மகரிஷியோட குரல் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். ஒரு 10 செகண்ட்ஸ்லேருந்து அவர் குரல் நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம்.